ஒரு அடர்ந்த காட்டின் அருகே ஓடும் ஆறு ஒன்று இருந்தது. அங்கு ஒரு ஏழை விறகு வெட்டியன் வாழ்ந்தான். அவனிடம் இருந்தது ஒரே சொத்து, அவனது மரக்கோடாரி மட்டும்தான். அதை வைத்துதான் மரம் வெட்டி விறகு எடுப்பான். அதை விற்ற பணத்தில்தான் உணவும் வாழ்க்கையும் நகரும். ஒரு நாள் காட்டில் வேலை முடிந்து களைத்திருந்த போது கோடாரி அவன் கையிலிருந்து தவறி ஆற்றில் விழுந்தது. ஐயோ, என் வாழ்க்கையே போச்சே என்று ஆற்றங்கரையில் அமர்ந்து கதறி அழுதான். அவன் கண்ணீரும் நேர்மையும் ஆற்றின் அடிவரை பேசும்போல திடீரென ஆற்றிலிருந்து ஒரு நீர்தேவதை வெளிவந்தது. ஏன் அழுகிறாய் விறகு வெட்டியே? என் கோடாரி ஆற்றில் விழுந்து விட்டது. அது இல்லாமல் நான் என் குடும்பத்தை எப்படி காப்பாற்ற முடியும்? நீர்தேவதை சிரித்து, கவலைப்படாதே, நான் உதவுகிறேன் என்று ஆற்றுக்குள் மூழ்கி ஒரு வெள்ளிக் கோடாரியை கொண்டு வந்தது. இதுதானா உன் கோடாரி? விறகுரெட்டியன், இல்லை, இது என்னுடையது இல்லை. மீண்டும் நீர்தேவதை மூழ்கி தங்கக் கோடாரி எடுத்து வந்தது. இது உன்னுடையதா? அவனோ உறுதியுடன் சொன்னான், இது என்னுடையது இல்லை. நான் ஏழை, ஆனால் பொய் சொல்ல மாட்டேன். என் மரக்கோடாரிதான் எனது. நீர்தேவதை அவனது நேர்மையால் மிகவும் மனம் நெகிழ்ந்தது. நீ உண்மையைத்தான் மட்டும் சொன்னாய். உன் நேர்மை பெரியது. ஆகவே தங்கமும் வெள்ளியும் உன் மரக்கோடாரியும் மூன்றும் உனக்கே என்றது. விறகு வெட்டியன் கண்கள் பெரிதானது. நீர்தேவதைக்கு நன்றி சொல்லி பணிவுடன் அதை பெற்றுக்கொண்டான். இது அவரது நேர்மைக்கு கிடைத்த வெற்றி. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.